வணக்க மக்களே, நான் தான் உங்கள் கார்த்திக். இது நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினில் போன வீடியோவில் இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன்ல, செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு ரோட் சைட் வியூ, தேயிலை எஸ்டேட் வியூலாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன். ரோட்லேருந்து பார்த்தோன்னா இப்போ டாய் ட்ரெயின்லேருந்து போகிறது அப்படியே தெரியும். அதனால தான் இதுக்கு டாய் ட்ரெயின் பேர் வச்சுருக்காங்க. இப்போ ரோட்லேருந்து இந்த ட்ரெயினை பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன பொம்மை போகிற மாதிரி தெரியுமா, அதனால தான் இதுக்கு டாய் ட்ரெயின் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் நிறையா குகைகளை தாண்டி வந்திருப்போம். இதில் பாருங்களேன், அருவியெலாம் இருக்குது. நாங்கள் போயிட்டு இருந்தப்போ தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் தண்ணி நிறையா போயிட்டு இருந்தால் இந்த அருவியோட வியூலாம் சூப்பராக இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய இடத்துல அருவிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறையா பாலங்களுமே வந்துச்சு. ஆசியாவிலேயே வந்து இவ்வளோ செங்குத்தாக ஏறுற மலை ரயில் போக்குவரத்து இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. இதை இன்னும் எளிமையாக்கிறதுக்காக ரேக் அண்ட் பீனியர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கில் வந்து கீழே எக்ஸ்ட்ரா ஒரு தண்டவாளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தண்டவாளத்தில் இருக்கிற வீல் வந்து சுத்த ட்ரெயின் மேலே ஈஸியாக ஏறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாட்டி ட்ரெயின் செங்குத்தாக ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அப்புறம் வந்து இது மேலே ஏறுறப்ப வந்து ட்ரெயினோட இன்ஜின் பின்னாடி இருந்து தள்ளிட்டு போகுது. இறங்குறப்ப வந்து இன்ஜின் நார்மல் ட்ரெயின் மாதிரி முன்னாடி மாட்டி கீழே வர்றாங்க. அதுவும் இதை வந்து ஈஸியாக மேலே கொண்டு போகிறதுக்கு சிறந்த உதவியாக இருக்குது. அடுத்தடுத்து வர்ற வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவிஸ்லாம் காட்டியிருப்பாங்கள்ல, பாகுபலி படத்தில் கூட வந்திருக்கும். ஒரு பனிமூட்டமான ஒரு மலை பிரதேசம் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக சிஜியில் தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே நேர்லேயே அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் நம்மளுக்கு தேயிலை எஸ்டேட்டோட வியூஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் மலைப்பகுதியவே இப்படி ஒரு தேயிலை எஸ்டேட்டை மாற்றிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆங்கிலேயர்கள் நம்மளை இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்கப்போ அவங்களோட தேவைக்காக தான் இந்த தேயிலை பயிர்களை இந்த ஊட்டி ஏரியாவில் பயிரிட ஆரம்பித்தாங்க. இந்த மலை ரயில் போக்குவரத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு யோசனை வந்ததுக்கான முக்கியமான காரணமே இந்த தேயிலை தான். இங்கே உற்பத்தியாகிற தேயிலை வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மலை ரயில் போக்குவரத்தை ஒரு பொருட்களை கொண்டு போகிறதுக்காகத்தான் முதல்ல உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேநீர் அப்படிங்கிறது வந்து மேல்மட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அந்த காலத்தில் நிலவிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சாமானிய மக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு ஸ்டேஷனில் நீராவி இன்ஜினுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் வீடுகள்லாம் ஒன்று இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்டேஷனில் தான் மக்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறுத்தின ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ரெயினில் வந்தவங்க தான் இறங்கி தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். வேறு யாரும் புது மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டேஷனில் வந்து பக்கத்தில் வீடுகள்லாம் இருந்துச்சு, மக்களுமே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மலைப்பகுதியில் இருந்துச்சு. இதுதான் ஏதோ ஒரு ஊர் பகுதி மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டேஷன் இது. இங்கேருந்து பார்க்குறப்ப தான் தேயிலை எஸ்டேட் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்ட்டு. அந்த வீடுகளில் இருக்கவங்களாம் இங்கே எதில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வீடுகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறுத்தின எந்த இடத்துலையுமே வீடுகள்லாம் இல்லை. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடுமே இங்கேருந்து நல்லா தெரியுது. அங்கேருந்து பார்த்தா இந்த ட்ரெயினில் சூப்பராக வியூ இருக்கும். ஒரு 3.5 மணி நேரமாக நாம் மெதுவாக பயணம் செஞ்சு ஒரு குன்னூர் ஸ்டேஷன் அடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீராவி இன்ஜினில் வந்து குன்னூர் வரைக்கும் நீராவி இன்ஜினில் வந்திருக்கோம். குன்னூர்லேருந்து நம்ம ஊட்டி போகிறதுக்கு வந்து டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. டீசல் இன்ஜின் சேஞ்ச் பண்ணாலுமே அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போயிடல. இருந்தாலும் நீராவி இன்ஜினை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்மளை ஒரு 11:50 கிட்ட நம்ம ஊட்டி ரீச் ஆகிட்டோம். இந்த டாய் ட்ரெயினை பற்றி தகவல்களெல்லாம் எல்லார் மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மேட்டுப்பாளையத்துலேயும் ஒரு மியூசியம் இருக்குது. மேலே ஊட்டியோட ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு மியூசியம் கொடுத்துருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மியூசியமே மார்னிங் 6 o'clock ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ட்ரெயின் வந்து 7 o'clock தான் இருக்கும். நீங்கள் ஒரு 1 hour முன்னாடியே வந்துட்டிங்கன்னா அங்கே இருக்க மியூசியம் விசிட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், எங்கேயுமே சார்ஜ்லாம் பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த ட்ரெயினை பற்றி தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இடமா இருக்கும்.
இப்போ வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்க மியூசியம் வந்து மேலே ஊட்டியில் இருக்குது. ஊட்டியில் இருக்க மியூசியம்லேயும் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த லைட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வெளியே போங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 8 பேர் போயிருக்குன்னு சொன்னீங்களே, அவங்கள ஏன் காணோம், அதிகமாக ஃபுட்டேஜில் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன் வந்து இப்போ நீங்கள் அடுத்து நான் அட்டாச் பண்ணுற ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் சொல்கிற பாயிண்ட்டை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களவே எங்கே நான் பேச விடுறது, பேசுறதுக்கு ரெடியாகவும் இல்லை, என்னையும் பேச விடுறதுக்கு அவனுங்களும் ரெடியாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வரதில் வந்து ஒரிஜினல் ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஒன்று நான் பேசுகிறப்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஏதாச்சும் இடையில பேசி, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லாட்டி கேமரா ஆன் பண்ணால் இந்த மதராசப்பட்டினம் படத்தில் ஒரு கேரக்டர் வருவார், அவர் மாதிரி அமைதியாக அப்படியே சைலண்ட் ஆகிறாங்க. நான் என்ன தான் பண்ண முடியும்? அதனால் நான் அடுத்து வரதில் வந்து ஒரிஜினல் ஆடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் ஜாலியாக என்ஜாய் மட்டும் தான் வந்தோம், அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது. நாங்கள் 8 பேர் போயிருந்தோம்ல, அதனால் 2 போட் எடுத்தோம். ஒரு போட்டுக்கு 4 பேர் போகலாம். அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா வாங்குறாங்க. அதில் வந்து ½ hour ரிட்டர்ன் வந்துட்டோம்னா மீதி 450 ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, 450 சார்ஜ். இப்போ வாங்க அந்த ½ hour கூட இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வச்சுட்டு நான் எப்படி வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஒத்துப்படா அஜித், ஏன்டா குச்சி உடச்ச? ஏன்னா கேமரா ஆன் பண்ண அமைதியாகிற. எங்கடா அவனுங்க கிறுக்கு பையல போனது போட்டுட்டானே, அப்பதான் அது படிக்க கேட்டாங்க. எங்கடா அந்த போட்டு போயிடாடா? ஜாலியா இருக்கா? டைம் பாத்தீங்களா? 11. நல்லா ஓட்டுங்கடா, அடுத்து ஓட்டுங்கடா சீக்கிரமா. இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? எத்தனைக்கு ஏறணும்? 5 நிமிஷம் ஆச்சு. இங்க வரு 100 மீட்டர் கூட உள்ள அந்த இருக்குது. இங்கதான் வந்திருக்கீங்க. நாங்க வர எவ்வளவு வேகமா ஓட்டுவோன்னு நானும் அஜித்தும். ஓட்டுங்க ஓட்டுங்க. நம்ம கூட இன்னொரு டீம் வந்தாங்க, அவனுக்கு மாத்த கூடாதுடா, விழுந்துருவோம். எழுதி போட்டு எங்கடா இருக்காங்க? ஆள் மாத்தி உட்கார்றாங்கடா. அது என்ன வீட்டுக்கு போகலாம் ஐடியா இருக்கிறீங்களா? இல்லை இதுக்குள்ளே புதஞ்சிடலாமா? குணா குகை படம், அது என்ன படம்? மஞ்சளம் பாய்ஸ் மாதிரி. நம்ம என்ன பாய்ஸ்? மஞ்சமல் பாய்ஸ். நல்லா இருக்குன்னாங்க. நம்ம இதுக்குள்ள விழுந்து அஜித் நம்மளை வந்து இல்ல அவனுங்க வந்து காப்பாத்துவாங்கிறீங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்த உள்ள மாட்டிக்கும் வந்து காப்பாத்துவாங்க. இவனுங்க 4 பேர் நம்மளை வந்து காப்பாத்துவாங்க. அவனுங்களே காப்பாற்ற மாட்டிருக்கு, நகராமே நின்றுட்டு இருக்காங்க. டேய் வாங்கடா. இடிச்சா ஒன்னா வர்றாங்களா? நிறுத்துவோமா? அவனு வரட்ட கிட்ட ஜாலியா இருக்குமா? நிறுத்துங்க, வரட்ட விடு. அங்க போயிட்டு அங்க நம்ம போய் அங்க சும்மா நிக்க. நின்றா வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. கிட்ட போவோம், வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் போவோம். தனியா போனா ஒண்ணுமே இல்லை. நாங்க பேசுறோம், நானும் அஜித் பேசுறோம். அஜித் போட்டிங் எப்படி இருக்கு? சூப்பர். இங்க ஊட்டி ட்ரெயின்ல வந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நல்லா இருந்துச்சு. சும்மா பேசு, அங்க இருந்து ஓட்டலாம். வந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்றா. 4 மணி நேரம் வந்தோம். நான் ஒரு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஜாலியா இருந்துச்சு. நானே சொல்லி கொடுக்குறேன், நான் கட் பண்ணிட்டேன். நானே சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி சொல்லி நீயே சொல்லிட்டு இப்படி திருப்படா. இப்படி வணக்கம் கார்த்தி பேசுறேன். அந்த சைடு திருப்படா. நீ திருப்ப முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க, நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். இப்போ 2வது வந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் முடிச்சு அது ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். இது 2வது வீடியோவில் எங்கே வந்து போட்டிங் வந்திருக்கோம். 8 பேருக்கு வந்து போட்டிங் வந்திருக்கோம். 4 பேர் போகிற மாதிரி போட்டு எடுத்துருக்கோம். அதுக்கு 900 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ரிட்டர்ன் போய் கொடுத்துட்டோம். ரிட்டர்ன் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் போயிட்டோம்னா 450 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க.
இதே நம்ம 1/2 மணி நேரத்துக்கு தாண்டி போயிட்டோம்னா அந்த 900 அவ்வளோதான். இந்த 2 போட்டுக்கு சேர்த்து 1800 ரூபா காசு கொடுத்துருக்கோம். இந்த சவுண்ட் இந்த 2 போட்டுக்கு சேர்த்து நம்ம 1800 ரூபா காசு கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் வந்து 50 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தான் இவனுங்க வந்து சேர்ந்துருக்காங்க. அது சேர்ந்துருக்காங்க. இப்போ போட்டிங் வந்திருக்கோம். மனோஜ் ஆமா அழுந்து சொல் மனோஜ் நீ ஏன் மனோஜ் டேய் எருமை என்ன இறங்கி இதுன்றா நான் சப்போர்ட் கால் வச்சிருக்கேனா கால சுத்துறது அங்க இருந்து கால பேச அரவணனாச்சு பேசுவான்டா அவன்ட்டனாச்சு காட்றான். இவனை பேச சொன்னா எந்த சிக்கிட்டு வந்தான்டா. ஹாய் வணக்கம். இன்னடா 2 போட் அந்த எல்லோ போட்டு பாருடா. இல்ல ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. அந்த எல்லோ போட்டு போலாம். பச்சை போட்டு கரவாடி நிச்சா. இன்னும் நல்லா இருக்குற மாதிரி. ஆமா சார். இல்ல நீ இதுக்கு வர நின்னு காமனா இருக்கு வரணும். ஏய் கார்த்திக் ஏய் லெஃப்ட்ரா போ அண்ணன் இருக்கான். ஒரே இடத்துல சுத்த வைக்கியா. ஏய் லெஃப்ட்ரா ஜி லெஃப்ட் அடிச்சுரும். மஞ்சை போட்டு போயிருமா? இப்ப சென்டர் ஏய்டா குதிக்குதே. அங்க போயிட்டு வரலாம் போலாம். அங்கவே போய் அபாயத்துல போயிட்டு அங்க போயிட்டு 900 நான் போடுறேன். இங்க தான்டா வருவான். 900 நான் போடுறேன். எங்க போயிட்டு ரைட்ரா கோவமா இருக்கணும். அஜி ரைட்ரா இதுடா நான் தான் திருப்பி சொல்லடா. போடு சென்டர்டா அஜி சென்டர்டா. ரைட்னா உடனே ரைட்ரா ஏறுடா. அவனுங்க தான் சொல்றாங்க அது மாதிரி பண்ணாம நீ அதுக்கு ஆப்போசிட்ல நோட்டி. நான் இப்படி ஆட்ல 8 வெடியே போறாங்க. ரைட்ல கொஞ்சம் லெஃப்ட் உங்க நீ சென்டர் அந்த வண்டி பிடிச்சே ஆகணும். ஏய் லெஃப்ட் நான் சுத்து நல்ல தள்ள கலங்க நான் சுத்து. டாக்டர்ல கீறி போடுவியா? நான் சுத்து விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மூவ் ஆன் மை. இப்படி கேட்டிட்டு வாங்க நமக்கு தெரியாது. அது மோட்டர் அப்படிதான் போகுது. ஏய் லெஃப்ட் டா டேய். ஆமா டேய் ஏய் ரைட் டா டேய். ஆமா நம்ம அந்த பாட்டு அப்படியே நம்ம இருக்கு. அங்க இருந்து பாத்துட்டு பாங்க. யாரு? நானே விழுந்துட்டாங்க கீழ. விழுந்துட்டானேடா. எங்கங்க? அப்பேகாரமான வளைவு போகுதுடா. திருப்பி ரைட்டாடா. டேய் அங்க போலாம்டா. அந்த எண்டுக்கு போயிட்டு வரலாம்டா. போடா என்னாச்சுன்னு வாங்கலாம்டா அங்க. ரைட் டேய் வேகமா போனாடா அங்க போயிட்டு கரெக்ட்டா போறதுக்கு இருக்கும்டா. அதே ஏறி இல்ல நான் உதைக்கல தண்ணி கூட நாளை தரேன். கூட நாளை தரேன். ஏய் கருவாயா. லெஃப்ட் அடா. லெஃப்ட் டா இங்கிட்டு போகடா. நீ எங்க அங்கிட்டு போற? நான் கரெக்ட் தான் நானா நீ அம்சற கரெக்ட் தான். நீ அம்சற கரெக்ட் தான். ஏய் அது இங்க அங்கிட்டு போறடா. இப்படி போ திரும்ப மாறு. இப்ப புரியுதுனா யா லெஃப்ட் போகுது. சங்கரே டேய் இருக்கியா? வருணே இன்னும் 12 நிமிஷம் இருக்கு நமக்கு. 12 நிமிஷம் தான் இருக்கா? போயிட்டு ரிட்டர்ன் முடியுமா? நான் போறதுக்கு டைம் சரியா இருக்குடா. ஏய் மணிடா. இன்னும் 12 நிமிஷம் இவங்க இருக்குன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு நமக்கு. அடி டேய் போயிட்டு போற கரெக்ட்டா இருக்கும்டா. போயிட்டு போற கரெக்ட்டா இருக்கும். ஏய் ரைட்ல போயிட்டு வாங்க டேய். பை. ஏய் நம்ம கரெக்டா டீம் கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த 450 ரூபாய் ஃபைன் வந்து அவங்களுக்கு போலாம் ட்ரெயினா அதுக்கு பக்கம் வந்தாச்சுனோ 450 ரூபாய் போயிருங்க. நாங்க 450 ரூபாய் போயிருந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். எங்களுக்கு அடுத்து 2 நிமிஷம் தான் அதுக்கப்புறம் வந்தாங்க. அந்த நாட்டி கால் நமக்கு ரொம்ப வலிக்குது. என்ன பண்றது? குதிச்சரே 450 ரூபாய்க்கு கால் வலி பாக்குறோம். ரொம்ப கால் வலிக்குது. என்ன போறோம் அடுத்துடா
அஜித் வந்து அந்த பிள்ளைகளுக்காக அங்கிட்டு போயிட்டே இருக்கிறியான், அது தவறான விஷயம். செத்த மாதிரி நடிக்கிறியான். ஏய் சாரி, ஃபர்ஸ்ட் தான் இப்பன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரே மாதிரி அன்னப்பறவை வேணும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரே மாதிரி வாங்கிட்டு நாங்கள் 2 நிமிஷம் முன்னாடி வந்து 2 நிமிஷம் அப்புறம் வந்தாங்க. அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்காங்க அதே தான். அது 2 நிமிஷம் கழிச்சு அந்த 450 ரூபா அவனுக்கு போச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. எங்கள் 450 ரூபாய் மட்டும் நாங்கள் திருப்பி வாங்கிடுவோம். எங்களை பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க 6 பேர். ஆனால் இருந்தாலும் நம்மளால கரெக்டாக வரல இல்லை மனது. நாங்கள் 8 பேர் சேர்ந்து போட்டு அமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்மால் இன்சிடென்ட். வெற்றிகரமாக எப்படியும் முடிச்சு நாங்கள் கிட்ட வரைக்கும் வந்தோம். கான்ட்ராக்ட் போட்டு வந்துட்டோம். 1/2 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. கரெக்டாக நாங்கள் திருப்படா. கஷ்டப்பட்டு அழுத்தி கால் வழியாக கஷ்டப்பட்டு அழுத்தி நாங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டோம். 4 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க நம்ம 450 ரூபா கொடுக்குறாங்க. 450 ரூபா வாங்கி 450 ரூபா வாங்கிடும். डिपॉजिट रिफंड नहीं होगा. ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். நம்புற மாதிரியே இருக்கு. வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இதுக்காகவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.